வணக்கம். 30 நாட்கள்ல தினமும் இஞ்சிய உணவுல சேர்த்துட்டு வந்தீங்கன்னா பெற நன்மைகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய சமையல் அறையில இருக்கிற பொருள்கள் பலவன நம்மளுடைய உடலை அன்றாட பாதுகாக்கிற தன்மை கொண்டிருக்கு. இதுல இஞ்சி, மஞ்சள், மிளகு அப்படிங்கறது பண்டைய காலம் முதலே மருத்துவத்துக்கு பயன்படுத்திட்டு வந்த மூலப்பொருள் அப்படின்னு சொல்லத்தக்கதா இருக்கு. இஞ்சி, மிளகு, மஞ்சள் இந்த மூணுமே அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் இஞ்சி உடல்ல ஏற்படுற பல கோளாறுகளுக்கு தீர்வளிக்கும் தன்மை கொண்டிருக்கு. கொலஸ்ட்ரால், இதய நலன், நீரிழிவு, ரத்த சர்க்கரையோட அளவு, செரிமானம், மூளையோட செயல்திறன் அப்படிங்கிற தலை முதல் கால் வரையிலையும் எல்லாத்துக்கும் உடல் பாகங்களுக்கும் பயனளிக்குது இஞ்சி. இந்த அரும் பெருமை கொண்ட இஞ்சிய ஒரு மாத காலம் தொடர்ந்து நீங்க உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா உடல்ல உண்டாகிற ஆரோக்கிய மாற்றங்களை பத்தி பார்க்கலாம் வாங்க. செரிமானம். செரிமானம் வாய்வு குழாய் கோளாறுகளுக்கு சிறந்த நிவாரணியா திகழுது. இஞ்சி 30 நாட்களுக்கு தினமும் இஞ்சிய உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல்ல இருக்கிற ஜிஐ குழாய் சீரா நலன் பெற்று புத்துணர்ச்சி அடையும். வெறும் 1.2 கிராம் அளவு இஞ்சிய ஒரு மாத காலம் சாப்பிட்டுட்டு வந்தாலே 50% செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். குமட்டல். குமட்டல் பிரச்சனை இருக்கிறவங்க இஞ்சி டீ அல்லது இஞ்சி அப்படியே சாப்பிடுறது குமட்டலை தடுக்கும். கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு உண்டாகிற காலை நேர உடல் சோர்வு அல்லது உடல் நலம் குன்றுதல் இதெல்லாம் சரி செய்யறதுக்கு தினமும் 1.5 கிராம் அளவு இஞ்சியை சேர்த்துட்டு வந்தாலே போதுமானது. வலி நிவாரணி. ஜார்ஜியா பல்கலைக்கழகத்துல நடத்தப்பட்ட ஆய்வுல அன்றாட உணவுல இஞ்சிய சிறிதளவு சேர்த்துக்கிட்டு வர்றது தசை வலிகளை 25% அளவு குறைக்க செய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல உண்டாகிற வலியை குறைக்கிறதும் இஞ்சி பயன்படுது. அலர்ஜி. மூட்டு பகுதிகள்ல அலர்ஜி, மூட்டு சார்ந்த உடல்நல குறைபாடுகள், மூட்டு வலி இதுல இருந்து வெளிவரத்துக்கு சிறந்த நிவாரணம் பெறத்துக்கும் இஞ்சி சிறந்த மூலப்பொருளா பயன்படுது. இதய நலன். இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுல இஞ்சிக்கு முக்கிய பங்கு இருக்குது. நீரிழிவு நோயாளிகள் தினமும் 2 கிராம் அளவுக்கு இஞ்சியை சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்த சர்க்கரை அளவு வெகுவா குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாம இது 10% வரைய இதய நோய்கள் உண்டாகிற அபாயத்தையும் குறைக்குது. கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க 45 நாட்கள் அன்றாட உணவுல 3 கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு வந்தாங்கன்னா கொலஸ்ட்ரால கணிசமான அளவுல குறைக்க முடியும். கொலஸ்ட்ரால் காரணமா அதிகரிக்கிற இதய கோளாறுகளையும் இதை குறைக்கிறதுக்கு பயன் தருது. புற்றுநோய். இஞ்சியில இருக்கிற 6 ஜிஞ்சரால் அப்படிங்கிற மூலப்பொருள் புற்றுநோய் கட்டிகளை எதிர்த்து போராடுற தன்மை கொண்டதா இருக்குது. தினமும் 2 கிராம் அளவு இஞ்சிய உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா புற்றுநோய் கட்டிகளோட வளர்ச்சியை தடுக்கும். மூளை செயல்திறன். ஆஸ்டிடேட் அப்படிங்கிற நாள்பட்ட அலர்ஜி போன்ற 2 காரணங்களால உண்டாகிற மூளை செயல்திறன் குறைபாட்டை சரி செய்யறதுக்கு இஞ்சி உதவுது. இஞ்சியில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மூளையோட செயல்திறனை ஊக்குவிக்குது. இப்படி மூளையோட ஆரோக்கியத்தையும் நம்ம பல வகையில ஊக்குவிக்குது இந்த இஞ்சி. நிறைய ஆரோக்கிய தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல ஆரோக்கிய தகவலோட தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.